வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹீம்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இட்லியை வச்சு ஒரு சூப்பர் டெலிஷியஸான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்நாக்குக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அந்த மாதிரி எதுக்குனாலுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸ் இல்லாமல் பெரியவங்களுக்குமே வந்து பயங்கர ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 4 இட்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பக்கம் போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 3 போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸ் போட்டு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன். இது ஹீட் ஆனதும் நம்ம குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த இட்லியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் செஞ்ச இட்லி மீந்தனால நான் ஈவினிங் வந்து ஸ்நாக்குக்கு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் இட்லியில் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஃப்ரெஷ் இட்லினா நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பேசிக் ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம நிறைய ஆட் பண்ணி பண்ணலாம். பட் நான் எனக்கு வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி டார்க் கலரில் வரவுமே நம்ம இதை தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ இதே ப்ராசஸை நம்ம அகைன் ரிப்பீட் பண்ணுறோம். அகைன் வந்து மீதி உள்ள பீசஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். என்னோட ஃபஸ்ட்டு பாப்பாக்கெலாம் பார்த்தீங்கன்னா இட்லி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி எப்போ செஞ்சு கொடுத்தாலும் வந்து டக்குன்னு காலி பண்ணிவிடுவா. இது ரொம்ப ஒரு குயிக்கான ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மீதி உள்ளதை ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் உருவி வச்சுருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். வதக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஆனியன் ஆகட்டும், டொமேட்டோ ஆகட்டும், நீங்கள் வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா அது சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இதில் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி எதுனாலுமே ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது தான் காட்டுறேன். 2 நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார சட்னி சேர்த்துக்கிறேன். வீட்டில் வந்து கார சட்னி இருந்தது. ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஈவன் தக்காளி சட்னி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். எனக்கு டொமேட்டோ கெச்சப் இப்போ இல்லாதனால அந்த கலர் ப்ளஸ் அந்த டேஸ்ட்டுக்காக நான் கார சட்னி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா பச்சை மிளகா, பெப்பர் தூள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து ஏற்கனவே காரமாக இருக்குங்கிறதுக்காக குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால நான் சிம்பிளாக இதோட நான் முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த இட்லி பீசஸை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறலாம். இதை வந்து 1 ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா எல்லா மசாலாவும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி வந்து டக்குன்னு ரெடி ஆயாச்சு. வீட்டில் உள்ள ரொம்ப பேசிக் சிம்பிள் ஐட்டம்ஸை வச்சு நான் டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இட்லி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹீம்ஸ் ஹோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.